சாதி மறுப்பு திருமணம் சாதியை எப்படி ஒழிக்கும்? சாதி எண்ணிக்கையை தான் அதிகரிக்கும். சாட்டையை சுழற்றிய இயக்குனர் மோகன்ஜி. சாதி மறுப்பு மற்றும் சாதி கலப்பு திருமணங்கள் தொடர்பாக இயக்குனர் மோகன்ஜி எழுப்பியுள்ள கேள்விகள் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த அடிப்படையில் சாதி சான்றிதழ் பெறப்படுகிறது என்றும், சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஜாதி இல்லை என்ற சான்றிதழை மட்டுமே பெற வேண்டும் என்று தமிழக அரசின் அரசாணை ஏதேனும் உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் திடல், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டியுள்ள மோகன்ஜி, அத்தகைய தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளின் சாதி சான்றிதழ் தொடர்பான நடைமுறை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சாதி மறுப்பு அல்லது சாதி கலப்பு திருமணம் செய்து தமிழக அரசிடம் சன்மானம் பெறும் தம்பதிகள் தங்களது குழந்தைகளுக்கு சாதி இல்லை என்ற சான்றிதழ் தான் பெற வேண்டும் என்று ஏதேனும் அரசாணை உள்ளதா என்று அவர் கேட்டுள்ளார். அதேபோல் இதுபோன்ற ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த காலங்களில் எந்த தலைவராவது போராடியுள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காதல் திருமணங்கள் மற்றும் சாதி மறுப்பு திருமணங்கள் சமூகத்தில் சாதியை ஒழிப்பதற்கான முக்கிய வழியாக பல்வேறு இயக்கங்களால் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில், திருமணத்திற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளின் சாதி அடையாளம் தொடர்பாக மோகன்ஜி கேள்விகளை முன்வைத்துள்ளார். காதல் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் தந்தையின் சாதியை அடிப்படையாக கொண்டே சாதி சான்றிதழ் பெறப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதுவே நடைமுறையில் அதிகளவில் நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், அப்படியானால் சாதி மறுப்பு திருமணங்கள் உண்மையில் சாதியை ஒழிக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். காதல் திருமணங்களில் கூட பிறந்த குழந்தைக்கு தந்தையின் சாதியை குறிப்பிட்டுத்தான் சான்றிதழ் வாங்குகிறார்கள் என்பதே வழக்கத்தில் உள்ளது. அப்படி இருக்கும்போது கடந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் அதிகமாக ஒழித்த சாதி எது என்று மோகன்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். சாதி ஒழிப்பு குறித்து பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் நிலையில், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளின் அடுத்த தலைமுறையில் சாதி அடையாளம் தொடர்வது குறித்தே தனது கேள்விகள் இருப்பதாக அவரது பதிவு அமைந்துள்ளது. இதனுடன் இளம் பெண்களை நோக்கியும் மோகன்ஜி ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். காதல் திருமணம் செய்து கொள்வது மட்டும் சமூகத்தில் சாதியை ஒழித்து விடாது என்றும், நடைமுறையில் அது பெரும்பாலும் கணவரின் சாதி எண்ணிக்கையை அதிகரிப்பதாகவே அமைகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இளம் பெண்களுக்கு ஒரு தகவல்: நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்வது பெரும்பாலும் உங்கள் கணவரின் சாதி எண்ணிக்கையை அதிகரிக்கத்தானே தவிர சமூகத்தில் சாதியை ஒழிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மோகன்ஜி தெரிவித்துள்ளார். சாதி மறுப்பு திருமணங்கள் சமூக மாற்றத்திற்கான முக்கிய கருவியாக பார்க்கப்பட்டு வரும் நிலையில், அந்த திருமணங்களில் பிறக்கும் குழந்தைகளின் சாதி அடையாளம், சாதி சான்றிதழ் நடைமுறை மற்றும் அடுத்த தலைமுறையில் சாதி எவ்வாறு தொடர்கிறது என்பது குறித்து இயக்குனர் மோகன்ஜி எழுப்பியுள்ள கேள்விகள் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் சாதி சான்றிதழ் என்பது சமூக அடையாளம் மட்டுமின்றி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுடன் தொடர்புடையதாக இருப்பதால் இந்த விவகாரம் பல்வேறு சட்ட மற்றும் சமூக பரிமாணங்களையும் கொண்டுள்ளது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வது மட்டுமே சாதியை முழுமையாக ஒழிக்குமா, அல்லது அடுத்த தலைமுறையில் சாதி அடையாளம் தொடராமல் இருக்க சட்ட மற்றும் நிர்வாக ரீதியாக புதிய மாற்றங்கள் தேவையா என்ற விவாதத்தையும் மோகன்ஜியின் இந்த பதிவு எழுப்பியுள்ளது.